இப்பதான் இந்த ஆத்துல ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இல்லைன்னா சங்கரிக்கு இப்படி ஒரு நல்ல வரன் வந்து வாய்க்குமா? வரதட்சணை சீர் செலுத்தி எதுவுமே வேண்டான்னுட்டாளே. ஏன்னா மாப்பிள்ளையாத்துல செல்வம் கொழிச்சு கிடக்கிறதா. நீக்கென்னமும் இந்த சம்பந்தத்துல அவ்வளவா இஷ்டம் இல்ல. அதனாலதான் சங்கரையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம்னு சொன்னேன். அண்ணா இருக்க இதெல்லாம் போய் அவளண்ட கேட்டு இருப்பாளோ? கல்யாணத்தை பெரியவா பார்த்துதான் முடிவு செய்யணும். அப்பா கூப்பிட்டலாமே? ஆமாம்மா, உனக்கு ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளையோட குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாமே நன்னா இருக்கு. பெரிய ஆஸ்திக்காரர். கும்பகோணம் விஸ்வநாத சாஸ்திரின்னா இந்த வட்டாரமே வாய பழக்கம். ஆனாலும் ஆனா என்ன, நம்ம பட்டீஸ்வரன் சாஸ்திரிகளை கட்டிக்க குடுத்து வச்சிருக்கணுமே. கொஞ்சம் வயசானவரா இருக்காருன்னு பாக்குறேன். 60 வயசு ஒரு வயசா? நம்ம சங்கரிக்கு 24 வயசு ஆறுத. நாம வயசை பத்தி எல்லாம் விவாதிக்க கூடாது. நம்ம மாதிரி குடும்பங்கள்ல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது சகஜம்தான். ஆனாலும் அவருக்கு இது 3ஆம் வாரமா இருக்கேன்னு தான் யோசிக்க வேண்டியிருக்கு. அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிக்கிறா. சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அழாதம்மா. நாளைக்கு உன்னை பொன் பார்க்க வர்றாங்க. அந்த விஸ்வநாத சாஸ்திரியோட உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ஈஸ்வரனை பிரார்த்திச்சுக்கோமா. அழாடுமா. கோயிலுக்கு போய் விளக்கேத்தி வச்சுட்டு சுவாமிகிட்ட வேண்டிட்டு வாமா. சங்கரி, சங்கரி, 2-3 நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன? என்ன மாதிரி ஒரு இளைஞன் உன்ன மாதிரி ஒரு கன்னி பெண்ணுகிட்ட தனிமையில என்ன சொல்ல விரும்புவான்னு உன்னால யூகிக்க முடியல? சங்கரி, நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. நான் ஒரு ஏழை பிராமண பொண்ணு. சங்கரி, நீ நானும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால கவலைப்படாத. கலப்பு திருமணத்தை சட்டப்பூர்வமா ஒத்துக்கிட்ட காலம் இது. இந்த அக்ரஹாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட புஸ்தகங்களை விட பஞ்சாங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம். சங்கரி, சங்கரி. என்ன சிவகாமி, என்ன விஷயம்? துர்கையம்மன் கோயில சுத்தினதுனால எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வர வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாதே. மாப்பிள்ள சிதம்பரம் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு. நேத்துக்கு என்ன பார்க்க வந்தாரே. அப்படியா? அவர் எப்படி, உனக்கு பொருத்தமானவர் தானா? நேருக்கு நேர் அவரை நான் பார்க்கல, ஆனா நல்லாவே இருந்தாரு. எப்ப கல்யாணம்? கல்யாணத்துக்கு இன்னும் 5-6 மாசம் இருக்கு. ஏ, மாப்பிள்ளையோட அம்மா கர்ப்பமா இருக்காங்களா? அவங்களுக்கு பிரசவமானா தான் அந்த வீட்டுல கல்யாணமே நடக்குமா? அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு போயிருந்தேன், இப்பதான் லேட் ஆயிடுச்சு. நான் வரேன். சங்கரி, கல்யாணத்துக்கு நீ நிச்சயமா வரணும். கண்டிப்பா. ஏன்பா இந்த பஞ்சாப் பேக்கேச வீடு இதானே? நந்தி மாதிரி உட்காந்துருக்கிறியே, நகர்றா. நீங்க என்ன பெரிய நந்தனாரோ? நகர்றா. அண்ணா நீங்க போங்க. வாங்க வாங்க. உங்க பாததூளி எங்க ஆத்துல படுறதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கணும். இத பாருங்க, நீங்க எனக்கு இன்னும் அபரிமிதமான மரியாதை கொடுக்க வேண்டாம். என்னை விட வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் நாம சொந்தக்காரளாக போறோம் இல்லையா? அவங்கிட்ட கிடைக்கிற மரியாதை வேண்டாம் சொல்லுவானே, வாங்கிக்கிறது. வாங்க போங்க போங்க வாங்க. டேய் சூர்யா, செருப்பு பாத்துக்கடா. ஏன் செருப்போட சொந்தக்காரன் பின்னால துரத்திட்டு வரானோ? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இத வந்துட்டேன். ஐயோ,
யார் நீங்க? எதுக்கு வந்திருக்க? நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு உனக்கு தெரியாதா? லொட்டு லொஸ்கோ நேக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே. ஆமா, நீ யாரு? என்ன அப்படி கேட்ட? நான் இந்த ஆத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். சங்கரியோட அப்பா அரிசி மண்டி 6வது ஆத்துக்கு போய் இந்த சோஃபா நாற்காலி எல்லாம் எடுத்துன்னு வந்து போட சொன்னார். போட்டுட்டேன். அப்புறமா நீங்க எல்லாம் போயிடுவேளோன்னு இதெல்லாம் மறுபடியும் தூக்கிட்டு போய் அவ ஆத்துல போட்டுருவேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லையே. சங்கரிய பெண் பார்க்க வந்திருக்கோம். சங்கரியவா? ஐயோ, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த சோஃபா நாற்காலி எல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்கவே மாட்டேன். ஆமா, மாப்பிள்ளை பையன் யாரு? ஏன் நான் தான். கிழட்டு முண்டம். இந்த வயசுல நோக்கு கல்யாணம் ஒரு கேடா? வெக்கமா இல்ல? அயோக்கிய பையன் என்ன போய் கிழவங்கிறான். யாரோட கிழவன்ற? இன்னைக்கு 9 மாசம் ஒரு குழந்தை. ஏமா நின்னுட்ட? போமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போக்கா. சங்கரி, ஏமா இப்படி கண்கலங்கி நிக்கிற? ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அங்க போனாலாவது பசிப்பட்டினி இல்லாம இருக்கலாம் இல்லையா? அவ காத்துன்னு இருக்கா. வாமா. பொண்ணு வர சொல்லிருக்கேன், நீங்களும் பார்க்கணும் இல்லையா? அது ஒண்ணு அவசியம் இல்ல. பொண்ணு அழகா இருக்கணும் நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை. அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். என்ன பங்கிட்ட? உனக்கு புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு, அதுக்கு நான் கேரண்டி. பாருங்க, முதல்ல இந்த வெடப்பையில வெளியே போய் சொல்லுங்க. சுப்னி, இவ கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியேற. இப்ப நான் எப்படி போக முடியும்? இவெல்லாம் போய் தொலைஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாற்காலி சோபாலாம் நான் கொண்டு போய் போட்டுட்டு அப்பளம் வைக்க போனோமோ? டேய், நான் சொல்றத கேளு. வா வா. நீங்க விடுவா மாமா. இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். இந்த கன்றாவிலாம் நான் என் கண்ணால பாத்துருக்க மாட்டேனோ? பரவாயில்ல, வா. மடப்பைய, இந்த காலத்து பொட்டி பசங்களே இப்படிதான். நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. துஷ்டன், மகா துஷ்டன். வஜ்ர தூண் மாதிரி இருக்கேன், என்ன பார்த்து வயசானவங்கிறான். உன் பேர் என்ன? சங்கரி. சங்கரி. சிவசங்கரியா பவசங்கரியா? எதுவானா என்ன, ஒரு பொண்ணு அது போரும். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். இவன் வயசுக்கு வந்த உடனே பள்ளிக்கூடம் போறத நிறுத்தியாச்சு. அப்புறம் பஞ்சாபி கேசன் இவளுக்கு வீட்லயே சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தார். அப்படியா? அப்போ சித்த ரூபம் படிச்சிருக்கியோ? இல்ல, இப்போ சாகுந்தலம் படிச்சிட்டு இருக்கேன். பேஷ் 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 பேஷ். அப்படின்னா நிறைய காதல் ரசம் எல்லாம் படிச்சிருப்பியே. பொண்ணு எப்படி? நான் ஒரு ஆண் குழந்தையை பெத்துக்கிறதுக்கு இந்த பொண்ணு போறோம். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சுள்ளாமே. வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். ரொம்ப பேஷா போச்சு, அன்னைக்கே வச்சுருவோம். ரொம்ப சந்தோஷம்.
சங்கரி, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த கல்யாணம் வேண்டாமா? அவருக்கு நம்ம அப்பாவோட வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. சங்கரி, அதை நினைச்சு நானும் வேதனைப்படாம இல்ல. ஆனா வேற வழியே இல்லம்மா. நீயும் கல்யாண வயசு கடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுது. இதை விட நல்ல சம்பந்தம் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்ல. இதை எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்தோம்மா. அது மட்டும் இல்ல, வரப்போற மாப்பிள்ள உங்க அப்பாவுக்கு பல விதத்திலும் உதவியா இருக்கார். குறைஞ்சபட்சம் உன் தங்க கௌரிக்காவது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். அழாதம்மா, அழாத. சங்கரி, சங்கரி, கொண்டாடா, நான் இறக்குறேன். அத்தனையும் பிஞ்சு முரட்டு கையால இறக்கப்படாது. சங்கரி வரட்டும். சங்கரி, அடே சித்திரகுப்தா, இன்னுமாடா இந்த கடத்தோட சீட்டு உனக்கு கிடைக்கல? கண்ணி பொண்ண கூப்பிட்டா கழ குரங்க அனுப்புறியே. சுப்படி, கூட இறக்கணுமா? கொண்டா, நான் இறக்குறேன். தலை விதி ரொம்ப முக்கியம். பஞ்சாபி, இதெல்லாம் எங்க இருந்து வாங்கினேன்? பணம் எப்படி சமாளிச்ச? அரிசி கடை 6ஆம் முதட்ட அட்வான்ஸ் வாங்கினேன். அங்க எங்க கொஞ்சம் கடன் வாங்கி சமாளிச்சேன். பாட்டே, நீங்க உள்ள போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தீர்த்தம் சங்கரி கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சங்கரி ஆத்துல இல்லடா, வெளியில போயிருக்கா. நான் போய் கொண்டு வரேன். வேணாம் வேணாம், நான் தெருக்குழாயிலே குடிச்சுக்கிறேன். சங்கரி, நீ இப்போ கல்யாணம் நிச்சயம் எடுத்து இப்படி அந்நிய ஜாதி பையனோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு நோக்கு தெரியல? என்னதான் படிச்சியோ? போட உள்ள. என்னடி சொல்றது நோக்க புரியலையோ? இனிமே நீ படிக்கவே தேவையில்லை. வாடி உள்ள. நாளைக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? நீ கூப்பிட்டா நான் வரேன். அது உங்க இஷ்டம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்காக ஒருத்தரோட வாழ்க்கை பாழாகணும்? ஒருத்தரோட வாழ்க்கை இல்ல, 2 பேரோட வாழ்க்கை. நான் உன்னை மனப்பூர்வமா காதலிக்கிறேன். நீ இல்லாம எனக்கு குடும்ப வாழ்க்கையே இல்லை. உங்க அப்பா எனக்கு குரு. அவருக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. ஆனாலும் சொல்றேன், நீ விரும்பினா என் கூட வரலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஜாதி, சமயம், சம்பிரதாயங்கள்லாம் உடைச்சிட்டு வெளியில வரப்போ அதுக்கெல்லாம் எதிர்ப்புகள் ஏற்படதான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா வாழ்க்கை போயிடும். நீ ஒரு புரட்சிகரமான முடிவெடுக்க சாயந்தரம் வரைக்கும் நேரம் இருக்கு. ஒண்ணு சந்தோஷமா வாழ்வோம், இல்ல சாவ கூட சந்தோஷமா சந்திப்போம். நான் இதுக்கும் தயார் சங்கரி. சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தீனா நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். என்ன சொல்ற சங்கரி?
சங்கரி, நான் சொல்றது உனக்கு நியாயமா தெரிஞ்சா இன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்தினா நாம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கலாம். பொண்ணு அழகா இருக்கணும்னு நான் ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு ஒரு ஆண் வாரிசு தேவை, அதை பெத்து கொடுக்க ஒரு ஆத்துக்காரி வேணும், அவ்வளவுதான். அம்மா சங்கரி, நமக்கு வசதி இல்லைன்னு உனக்கு தெரியும். உன் தங்க வேற கல்யாணத்துக்கு நிக்கிறா. சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை.